guys, welcome to my channel. ஓமை கவிஞரின் இயற்பெயர் ராஜகோபாலன். நச்சரவன் நச்சரவம் என்ற சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. வன்தொடர் குற்றி எழுகரத்திற்கு பொருந்தாதது பந்து. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சவுண்ட் டெக்ஸ்சர் ஒலிப்பின்னல். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என கூறியவர் கலாப்ரியா. கூற்று ஒன்று. நம் முன்னோர்கள் எந்த பொருளை என்ன சொன்னால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்குவது வழக்கு எனப்படும். கூற்று 2. வழக்கு 3 வகைப்படும். கூற்று 1 மட்டும் சரி. மொழியை காக்கும் மரபு இல்லையேல் எம்மொழியும் அறிந்து போகும் என்று கூறியவர் முடியரசன். காடும் காடு சார்ந்த நிலமும் எந்த நிலத்துக்குரியது? முல்லை. பிரித்து எழுதுக. வன்கை. இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வன்மை ப்ளஸ் கை. மரவடி. இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மரம் ப்ளஸ் அடி. அப்படி தான் நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே இப்படி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. போது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மலர். எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் பெற்றவர் வாணிதாசன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மு. மேத்தா. கீழ்கண்டவற்றுள் இறைச்சி என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஊ. ஆடினாள் என்பதன் வேர் சொல் ஆடு. நாடக வழக்கினும் உலகில் வழக்கினும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். போலச் செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டது எது? நாடகம். இலக்கண குறிப்பு கடந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா வினையெச்சம். Thank you guys. Please subscribe my channel and share this.